1903ஆம் ஆண்டு ஒடிசாவின் கத்தாக்கில் பிறந்த சுபாஷ் சந்திர போஸ், சிறுவயதிலிருந்தே நாட்டுப்பற்று, தியாகம், ஒழுக்கம் ஆகியவற்றில் வித்தியாசமான மனப்பாங்கு கொண்டவர். அவர் கல்வியில் சிறந்தவர், ஆனால் தேசத்தின் வலி அவர் மனதில் எப்போதும் நின்றது. இளமையில் இந்தியாவின் நிலைமை அவரை அதிகம் பாதிக்கிறது. மகாத்மா காந்தி மற்றும் பிற தேசிய தலைவர்களின் பாதையை பின்பற்றினாலும், நாட்டை விடுவிக்க வேகமான மற்றும் வலுவான நடவடிக்கை தேவை என்று அவர் நம்பினார். அதனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோதும் அவர் தனது தனித்துவமான எண்ணங்களை வெளிப்படுத்தத் தொடங்கினார். 1939இல் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நேரடி போராட்டம் அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தினார். ஆனால் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்ததால் அவர் பதவியை விட்டு வெளியேறினார். எனினும் அவரது நாட்டுப்பற்று ஒருபோதும் குறையவில்லை. இந்தியாவின் உண்மையான விடுதலைக்காக ஆயுதப் போராட்டமே தீர்வு என்று எண்ணிய நேதாஜி, இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று ஆதரவை கோரினார். அங்கே அவர் இந்திய தேசிய படை எனப்படும்பை உருவாக்கி, தூம் முஜே குண்டோ மை துங்கோ ஆஜாதி தூங்கா என்ற வீர கோஷத்தை உலகம் முழுவதும் ஒலிக்கச் செய்தார். ஆண்களோ பெண்களோ என்ற பார்வையில்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து வந்த இளைஞர்களை ஒன்றிணைத்து, ஜெய் ஹிந்த் என்ற கோஷத்தை தேசிய உணர்வாக மாற்றியது நேதாஜியின் தனித்துவமான சாதனையாகும். ஈனா படை இந்திய எல்லைகளை நோக்கி முன்னேறியபோது, நாட்டின் மனங்களில் நம்பிக்கை, துணிவு, சுதந்திரத்தின் தீ விரிந்தது. சுதந்திர போராட்டத்திற்கு புதிய உயிர் கொடுத்தவர் நேதாஜி. அவரின் உயிரிழப்பு மர்மமாகவே இருந்தாலும், அவரது தியாகம், தன்னம்பிக்கை, போராட்ட ஆவி, சுதந்திர கனவு, இவை இன்று வரை இந்தியர்களின் மனதில் அழியாத தீபமாக ஜொலிக்கிறது.